அல்லேலூயா. இப்பொழுதும் நாம் முக்கியமான ஒருத்தரை நாம் இன்வைட் பண்ண போகிறோம். நம்ம மத்தியில் சிஸ்டர் ஃபெமினா அவர்கள் வந்திருக்கார்கள். அவர்கள் வெள்ளூரில் இருந்து நம்மோடு கூட இணைந்திருக்கிறார்கள். நம்முடைய ஊழியத்தை அதிகமாக விரும்புகிற சகோதரி. எப்பொழுது நம்ம லைவ் போட்டாலும் சகோதரி அவர்கள் இங்கே இல்லைனாலும் நம்மோடு கூட ஒவ்வொரு மாதமும் வெள்ளூர்லே இருந்து இந்த கூடுகையை கவனிக்கிற சகோதரி அவர்கள். இந்த மாதம் வரேன் என்று சொன்னோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவர்கள் வந்து ஒரு சாட்சியை நம் மத்தியில் பகிர்ந்து கொள்வார்கள். ஒரு வார்த்தை கொடுத்து ஒரு 10 நிமிஷம் நம்மோடு கூட அவர்கள் பேசுவார்கள். கரங்களை தட்டி ஒரு விஷயம் அவர்களை வரவேற்போமா? எல்லாருக்கும் நான் ப்ரைஸ் லார்ட் சொல்லிக்கிறேன். இது நான் வந்து முதலாக இங்கே அநேக ஊழியக்காரர்கள் மத்தியில் பேசுகிறதுனால கொஞ்சம் தடுமாற்றமாக இருக்குது. ஏனென்றால் நான் எங்கள் வீட்டில் வந்து நான் ப்ரேயர் நடத்திட்டுருக்கிறேன். சகோதரிகள் மத்தியில் பேசுகிறதுனா, ஆனால் எல்லா ஊழியக்காரர்கள் மத்தியில் பேசுறதுனால ஒரு சின்ன தடுமாற்றம். இந்த நாளில் நான் ஒரு சிறிய சாட்சியம் சொல்லிவிட்டு ஒரு வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிறேன். இந்த நாளில் நான் எப்படி சொல்கிறதுனா, 2024 வருடம் சிஸ்டர் வந்து வெள்ளூருக்கு வந்திருந்தாங்க ஒரு பெண்கள் முகாமுக்கு. அந்த நாளில் நான் வந்து ஒரு 3 நாள் கூட்டத்தில் நான் வந்து அவங்கள மீட் பண்ணேன். 3rd டே லாஸ்ட் டே தான் நான் அவங்கள வந்து பார்த்துட்டு அன்றைக்கி ஈவினிங் அவங்கக்கிட்ட நான் ப்ரேயர் பண்ணிக்கிட்டு நான் என்னோடய டாட்டருங்களா 3 பேரும் ப்ரேயர் பண்ணிவிட்டு நாங்கள் போயிட்டோம். ஃபோன் நம்பர் வாங்கிட்டேன். அதோடு நான் காண்டாக்ட் பண்ணவே இல்லை. அப்புறம் லாஸ்ட் இயர் மார்ச் மந்த்து அவங்க வந்து இந்த உமன்ஸ் டேக்கு விஷஸ் போட்டாங்க. அப்போ நான் வந்து எப்படி இருக்கேன்னா, லாஸ்ட் ஜான்வரியில் எனக்கு ஒரு சர்ஜரி ஆச்சு. அப்போ நான் வந்து பெட் ரெட்டனாக இருந்தேன். அப்போது அவங்களுக்கு நான் உடனே மெசேஜ் அனுப்பி சிஸ்டர் இந்த மாதிரி நான் சர்ஜரி ஆகிருக்கு, நான் பெட் ரெட்டனாக இருக்கேன் அப்படின்னு நான் அனுப்பும் போது அவங்க எனக்கு மெசேஜ் உடனே பண்ணாங்க, நான் உங்களுக்கு ப்ரேயர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அவங்க சொன்னாங்க, இப்படி நான் வந்து ஒரு ஜூம் ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், நீங்கள் ஜாயின் ஆகுறீங்களான்னு சொல்லிட்டு. அப்போ எனக்கு ஒரு ரொம்ப சந்தோஷம். என்னென்னா, பெட்டில் தனிமையாக இருக்கிற ஒரு சூழல் அது எல்லாருக்குமே தெரியும். நிறைய பேர் அதை அனுபவிச்சிருப்பீங்க. அப்போ வந்து எனக்கு அது ரொம்ப இருதயத்துக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த 10 o'clock எப்போ வருமோ அந்த 9:45க்கெலாம் நான் ரெடி ஆகிட்டு அந்த 10 o'clock ப்ரேயருக்கு நான் ரொம்ப வாஞ்சியாக இருப்பேன். இதன் மூலயமா நான் எதை சொல்ல வரேன்னா, 10 to 11 அந்த ப்ரேயர் என்பது எனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்தது. நாங்கள் கூடினது ஒரு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் பேர், அதிக பேர் கூடினோம். அதுக்கப்புறம் கம்மியாக ஆயிடுச்சு. ஆனால் என்னென்னா, அந்த டைமில் என்னுடைய மகளுக்கு திருமணம் ஆகி 3 years ஆயிருந்தது, மகனுக்கு திருமணம் ஆகிட்டு 2 years ஆயிருந்தது. அந்த டைமில் பிள்ளைங்களுக்கு திருமணம் ஆகலை. அப்போ என்னுடைய சிக்னஸ் பயங்கரமாக இருந்தது. சிஸ்டர் ஒவ்வொரு நாளும் அந்த ப்ரேயர் முடியும் போது பாரத்தோடு ஜெபிப்பாங்க, எனக்காக பாரத்தோடு ஜெபிப்பாங்க. கூடியிருந்த ஒவ்வொருவரும் ஜெபிப்பாங்க எனக்காக. அப்போ நான் எழும்பணுன்னாலும் திரும்பி படுக்கணுன்னாலும் இப்படி திரும்பி படுக்கணுன்னாலும் எனக்கு வந்து ஒரு எனக்கு ஹெல்ப்புக்கு என்னோட யாராவது வேணும். அப்படி ஒரு கிரிட்டிக்கலான சூழ்நிலையில் இருந்தேன். சிஸ்டர் ஒவ்வொரு நாளும் எனக்காக அவங்க ஜெபித்தது எனக்கு ரொம்ப ஒரு மனதுக்கு ஆறுதலாக இருந்தது, சந்தோஷத்தை கொடுத்தது. கர்த்தருக்கு நான் நன்றி சொல்வேன் சிஸ்டருக்காக. அதோடு கூட என்னுடைய பிள்ளைகளுக்காக டெய்லி ஜெபிப்பாங்க. அந்த ஜெபம் முடிக்கும் போது பிள்ளைகளுக்காக ஜெபிப்பாங்க. கர்த்தருடைய பெரிதான கிருபையில் என்னோட மருமக ஃபஸ்ட்டு கன்சீவ் ஆனால் எனக்கு இப்பொழுது பேத்தி பிறந்திருக்கிறா. 2 மாதம் ஆயிருக்கு. என்னுடைய மக வந்து சிஎம்ஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தா. என்னுடைய மருமக சிஎம்ஸில் டியூட்டராக இருக்கிறா. என்னுடைய மக வந்து அப்போ சிஎம்ஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தா. அவள் வந்து மருமகன் துபாயில் இருக்கிறதுனால அவங்க போகணும். அந்த டாக்டர் வந்து இவளை ரிலீவ் பண்ணவே மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப பிரச்சனை பண்ணாங்க. அதுக்காகவும் சிஸ்டர்கிட்ட சொல்லிட்டு நாங்கள் ப்ரேயர் பண்ணிகிட்டு இருந்தோம். தொடர்ந்து ஜெபிச்சாங்க. அதுலேயும் ஆண்டவர் பெரிய விடுதலை கொடுத்து லாஸ்ட் ஜூன் மந்த்து அவள் துபாய் போயிட்டு அவள் வந்து இப்போ ஒரு 8 months அங்கே இருக்கிறா. கடவுளோட பெரிதான கிருபையில் அவளும் கன்சீவ் ஆகிறதுக்கு கர்த்தர் கிருபை பாராட்டி இருக்கிறார். நான் என்னுடைய எந்த ஒரு தேவையாக இருந்தாலும் நான் உடனே சிஸ்டர் கால் பண்ணுவேன். சிஸ்டர் உடனே ஃபோன் எடுப்பாங்க. கர்த்தர் தூரத்திற்கும் சமீபத்திற்கும் தேவன் அல்ல, அவர் எவ்வளவு நல்லவர் என்பதை நான் ருசித்து பார்த்து கொண்டு இருக்கிறேன். என்னோட கூடையில் இருக்கிற அநேகருக்கு நான் சாட்சியாக சொல்லுவேன். இந்த வேளையில் நான் அங்கேருந்து கடந்து 4 மணிக்கு எழுமணும், 6 o'clock கிளம்பணும். கரெக்டாக 10 o'clock இங்கே வந்துட்டோம். நானும் எங்கள் ஹஸ்பண்டும் மட்டும்தான் வந்தோம். ஏன்னா எங்களுடைய குரூப்பில் இருக்கிறவங்க எல்லாருடைய பிள்ளைங்களுக்கும் எக்ஸாம்ஸ், அதனால் வர முடியல. ஸோ நெக்ஸ்ட் மந்த் கர்த்தருடைய சித்தமானால் நாங்கள் வரோம். அதனால் நாங்கள் இன்றைக்கி கடந்து வந்தோம். இந்த ஜெபம் வந்து அதாவது நாங்கள் கூடி ஜெபிக்கிற ஜெபத்தின் வல்லமை நான் வந்து அதை அனுபவித்தேன். அந்த கூடுகைக்காக நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். சிஸ்டருக்காக நான்
நான் கர்த்தருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். கர்த்தர் வந்து என்னை அவங்களோட இணைத்ததற்கு நான் கர்த்தருக்கு நான் ரொம்ப நன்றி உள்ளவளாக இருப்பேன். உங்களை எல்லாரும் இந்த நாளில் பார்க்குறதுக்கு நான் ரொம்ப வாஞ்சியாக இருந்தேன். ஏன்னா ஒவ்வொரு மாதம் நான் இந்த ஆன்லைனில் பார்ப்பேன். இந்த இடத்துல என் ஆண்டவர் நிறுத்தி இருக்கிறாரு. கர்த்தருடைய நாமத்திற்கு நான் ஸ்தோத்திரத்தை செலுத்துவேன். அவருக்கே துதி கனம் மகிமை எல்லாவற்றையும் செலுத்துவேன். இந்த நாளில் கூட நான் ஒரு வார்த்தை ஆண்டவர் என்னோடு கூட இருதயத்தில் பேசின வார்த்தை இந்த நாளில் உங்களோடு கூட பகிர்ந்துக்கலான்ற ஒரு வார்த்தையை நான் சொல்லி கடந்து செல்லலான் இருக்கிறேன். 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில், அவன் சாமுவேலை விட்டு போகும்படி திரும்பின போது தேவன் அவனுக்கு வேறே இருதயத்தை கொடுத்தார். அந்த அடையாளங்கள் எல்லாம் அன்றைய தினமே நேரிட்டது என்று அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்குது. இதை எதை குறித்து சொல்லப்பட்டிருக்குது என்று உங்களை எல்லாருக்கும் தெரியும். எல்லாரும் பாஸ்டரமாக இருக்கிறதுனால எல்லாருக்கும் தெரியும். என்னென்னா, சவுல் வந்து கழுதையை தொலைச்சிட்டு அங்கே வரும்பொழுது சாமுவேல்கிட்ட கர்த்தர் அநேக காரியங்களை சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறார்? விருந்து ஆயத்தப்படுத்தி சொல்லியிருக்கிறாரு. அடுத்து என்ன சொல்லியிருப்பார்னா, அவர் சவுலை குறித்து திட்டங்களை சொல்லியிருப்பார். இதை எல்லாவற்றையும் சாமுவேல் அவருக்கு சொல்லிட்டார். ஆனால் ஒரு காரியம் மாத்திரம் இந்த வாழையில் ஆண்டவர் என் இருதயத்தில் பேசின காரியங்கள் என்னென்னா, சாமுவேல் விட்டு சவுல் திரும்பின அந்த நிமிஷத்தில் அவர் என்னென்னா வேறே இருதயம் உடையவன் ஆனான் என்ற அந்த வார்த்தை என்னோடு கூட இடைப்பட்டு கொண்டே இருந்தது. நம்ம வந்து ஆண்டவர் நமக்கு நிறைய வாக்குத்தத்தங்களை கொடுக்குறாரு, நிறைய நன்மைகளை நமக்கு கொடுக்குறாரு. எல்லாரும் இந்த சிஸ்டர் இந்த நாளில் ஆராதனை பண்ணும்போது கூட அந்த வார்த்தையை சொன்னாங்க. கர்த்தர் எல்லா நன்மைகளும் நமக்கு கொடுத்துருக்கிறார். நம்ம நிறைய நன்மைகளை பெற்றிருக்கிறோம். இந்த நாளில் நான் சாட்சி சொன்ன நிறைய நன்மைகளை நான் பெற்றிருக்கிறேன். என்னோடய தனிப்பட்ட முறையில் நான் சாட்சி சொல்லணும்னா, எவ்வளோ பெரிய சாட்சி. கர்த்தர் என்னை எவ்வளோ மேன்மையான ஒரு இடத்துல வச்சுருக்கிறாருன்னா, அது நான் ஒன்றுமே கிடையாது. தகுதி இல்லாத என்ன ஆண்டவர் இவ்வளோ மேன்மையான இடத்துல வச்சுருக்கிறார். ஆனால் ஆண்டவர் எதற்கு வந்து நமக்கு வாக்குத்தத்தம் பெற்றிருக்கிறோம், நன்மையை பெற்றிருக்கிறோம். எல்லாருடைய குடும்பத்திலேயும் எல்லா ஊழிய பாதையிலேயும் சபையிலேயும் தேவைகள் இருக்குது, இல்லாமல் இல்லை. ஆனால் ஏன் அதை பெற்றுக்கொள்ள முடியவில்லை? சவுல் ஏன் அந்த அடையாளங்கள் எல்லாம் அன்றைய தினமே நேரிட்டது என்று சொல்லப்பட்டிருக்குது வேதத்தில் நம்ம பார்க்குறோம். ஏன் சவுலுக்கு நடந்தது, ஏன் நமக்கு நடைபெறல? அது நம்ம பார்க்கும் பொழுது அவனுக்கு வேறே இருதயத்தை கர்த்தர் கொடுத்தார். நம்மளால் முடியாதது. இப்போ நம்ம வந்து வேறே இருதயத்தை நம்ம மாற்றிக்க முடியாது. கர்த்தர் தான் நமக்கு கொடுக்கணும். கர்த்தர் நம்ம அந்த இருதயத்தை நம்ம கொடுக்கணும். எப்படின்னா, நம்ம வந்து அந்த பகுதியில் கடைசி வசனம் சொல்லப்பட்டிருக்குது, சவுலுக்கு அது நேரிட்டது. எப்படின்னா, அந்த நாள்லேயே அவரை அதிகமாக தூஷிக்கிறாங்க, பேசும்போது சவுல் என்ன பண்ணுறாருனா, அந்த 27ஆம் வசனத்தில் காது கேளாதவன் போல் இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்குது. அவனை குறித்து என்ன சொல்கிறான்? இவன் பேலியாளின் மகன் சொல்கிறான், ரட்சிக்க போகிறவனா என்று சொல்கிறாங்க. காணிக்கை கொண்டு வராமல் அவனை அலட்சியம் பண்ணுறாங்க. ஆனால் அவன் காது கேளாதவன் போல் இருந்தான். ஏனென்றால் கர்த்தர் அவனுக்கு வேறு இருதயத்தை கொடுத்துட்டார். கொடுக்கும் பொழுது அவன் வந்து எதையுமே காது கொடுத்து கேட்டுக்க மாட்டான். மற்றவங்க யார் என்ன பேசினாலும் அதை பற்றி நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. யார் என்ன சொன்னாலும் அதை பற்றி பிரச்சனை. கர்த்தர் நம்மளை எப்படி எதிர்பார்க்கிறார்னா, நம்மக்கிட்ட நற்காரியங்களை எதிர்பார்க்குறார். நற்காரியங்கள்னால் என்னன்னா, யோபுவை குறித்து கர்த்தர் சாட்சி சொல்றார். உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்தவனும் பொல்லாப்புக்கு விலகினவனுமாக இருந்தான் என்று. கர்த்தர் அப்படி நம்ம இருதயத்தை புதிதான ஒரு இருதயமா கர்த்தர் பார்க்க விரும்புகிறார். கர்த்தர் எப்படின்னா, நம்ம எப்படி நம்ம உத்தமனாக இருக்கணும், சன்மார்க்கனும் அந்த காரியங்களை விட்டு நம்மளை எப்படி சொல்லிக்கலாம், நம்ம பொறுமையாக, நம்ம இப்போ ஆவியின் கனிகளெல்லாம் சொல்கிறோம், அந்த மாதிரி நம்ம அநேக காரியங்களை விட்டு கொடுத்து அநேக காரியங்களில் நம்மளை தாழ்த்துகிறவன் தான் உயர்த்தப்படுவோம். அநேக நன்மைகளை நமக்கு பெற்றுக்கொள்கிறதுக்கு எப்படியெல்லாம் நம்ம இருக்கணுமோ, பெண்களாகி நமக்கு கோபம் எரிச்சல் எல்லாமே வரும். ஆனாலும் நம்ம தாழ்மையை தரித்து கொண்டு அந்த நோவாவை குறித்தும் ஆண்டவர் சொல்கிறார், அவன் நீதி உள்ளவன் உத்தமமாக இருக்கிறான். அப்படி ஆண்டவர் அவங்களுக்கு வந்து வேதத்தில் முதலாக எழுதப்பட்ட புஸ்தகம் எதுன்னா ஆதியாகமம் கிடையாது, யோபு குறித்து தான். யோபு தான் எழுதப்பட்ட புஸ்தகம். ஆனால் சொல்லப்பட்டதுன்னா, ஒரு மனுஷன் இருந்தான். கர்த்தர் எப்படி நம்மளை பார்க்குறாருன்னா, ஒரு ஊழியர்களாகவோ ஒரு பெரிய தெய்வ மனிதர்களாகவோ பார்க்கல. கர்த்தர் ஒரு மனுஷனாக நம்மளை பார்க்குறார், ஒரு மனுஷியாக நம்மளை பார்க்குறார். அப்போ நம்ம பார்க்கும்போது நம்ம எப்படி இருக்கணும்னா, நம்ம உத்தமர்களாக இருக்கும்போது நம்முடைய வாக்குத்தத்தங்கள், நம்ம நன்மைகள் நம்ம சுதந்திரித்து கொள்வதற்கு கர்த்தர் நம்மளை உத்தமர்களாக வச்சுருக்கிறார். இந்த நாளில் கூட நான் எப்படி சொல்கிறேன்னா, நம்ம வந்திருக்கிறோம். இந்த நாளில் சவுல் வந்தார். எப்படி வந்தார்னா, கழுதையை தொலைச்சிட்டு வந்தார். இந்த நாளில் நான் வந்தது சிஸ்டர்கிட்ட டக்குன்னு நான் சொல்லிட்டேன். எங்கள் ஹஸ்பண்டோட கேட்கல, சிஸ்டர் நான் வரேன். ஏன்னா மார்ச் மந்த்து நான் இவங்களோட கனெக்ட் ஆனேன்.
அந்த மந்த்லி சிஸ்டரை நான் நேரடியாக பார்த்துடணும், இந்த இடத்துல நான் வந்துடணும், இதுதான் என்னுடைய நோக்கமாக இருந்தது. ஆனால் இன்றைக்கி வந்தது ஆண்டோடைய திட்டமாக இருக்கலாம். என்னை எதுக்கோ கொண்டு வந்திருக்கிறார். கழுதியை தொலைச்சிட்டு நான் வந்திருக்கலாம், என்னுடைய இருதயத்தில் ஏதோ ஒரு பாரம் இருக்கலாம். ஆனால் எனக்கு ஏதோ ஒரு ரேமா இன்னைக்கு ஆண்டவர் கொடுக்க போகிறார், ஏதோ ஒரு அற்பத்தை எனக்கு கொடுக்க போகிறார், ஏதோ ஒரு காரியத்தை எனக்கு இந்த நாளில் கொடுக்க போகிறார், அதுக்காக என்னை கொண்டு வந்திருக்கிறார். எதையோ தொலைத்ததை நான் தேட வந்திருக்கிறேன், ஆனால் ஆண்டவர் வேறு திட்டத்தோடு எங்கே கொண்டு வந்திருக்கிறார். அதுபோல் ஆண்டவர் எனக்கு ஒரு மன்னாவை இந்த நாளில் சத்தியத்தை கொண்டு வருகிற சகோதரி அவங்க மூலயமா நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு நல்ல ஒரு அப்பத்தை கர்த்தர் அனுப்ப போகிறார். முன்னந்தடைய சாமுவேல்கிட்ட சொல்லி வச்சார், அந்த முன்னந்தோடைய எடுத்து வைன்னு. அப்படிப்பட்டதான ஒரு புஷ்டியும் பசுமையாக நம்ம வளர்கிறதுக்கான ஒரு நல்ல ஒரு விருந்து இந்த நாளில் நம்ம கிடைக்க போகுது. அது அறுசுவை உணவு உண்பது போல், எப்படின்னு அந்த இவர் ஃபாதர் பாடுறது போல் அந்த அறுசுவை உணவு இந்த நாளில் நமக்கு கிடைக்க போகுது. அப்படி நம்ம அந்த உணவை பெற்றுக்கொள்ளுகிற நம்ம எப்படி இருக்கணும்னா, அடுத்த வார்த்தை சொல்கிறார், அந்த உணவை நம்ம பெற்றுக்கொண்டுட்டு அடுத்த வார்த்தை சொல்கிறாரு, கொஞ்சம் வேலைக்காரனை தள்ளி நிற்க வச்சுட்டு நீ கொஞ்சம் தரித்து நில் அப்படின்னு. நம்ம அப்படி தரித்து நிற்கணும் ஆண்டோடைய சமூகத்தில். இப்போ ஆராதனை நடந்தது, நம்ம இங்கே வந்துட்டோன்னா நமக்கும் கர்த்தருக்குள்ள கனெக்டட் மாத்திரம்தான். எல்லா இடத்துலையும் நம்மளோட கூட கர்த்தர் மாத்திரம். நானும் கர்த்தரும், நான் அறைக்குள்ளே போயிட்டாலும் எங்கே இருந்தாலும் ஒரு மூலையில் இருந்தாலும் நம்ம வீடு எப்படி இருந்தாலும் நம்ம ஒரு மூலையில் உட்காந்து நானும் என் கர்த்தரும் அப்படி நம்ம கனெக்ட் ஆகிட்டோன்னா, தரித்து அவரோடு நின்றுட்டோன்னா அவர் எப்படி அபிஷேகிப்பாரானா, தைல கொப்பையை உடச்சி ஊற்றி முத்தம் செய்து அது போதுமேங்க. நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பாக்கியம், எவ்வளோ பெரிய ஸ்லாக்கி. இந்த இடத்துல நம்ம வெறுமையாகவே போல பஞ்ச் ஆஃப் பிளஸ்ஸிங்ஸ், பஞ்ச் ஆஃப் அனைட்டிங், பஞ்ச் ஆஃப்ஸ் நம்ம எப்படின்னா அவ்வளோ பெரிய எல்லாமே இந்த நாளில் கொண்டு போகிறோம். அதுக்காக நம்ம இப்போ காத்திருக்க போகிறோம். நான் இந்த நாளில் காத்திருக்கிறேன் அப்பத்துக்காகவும் அனைட்டிங்காகவும். பெரிய பெரிய வரங்கள் இந்த நாளில் நான் புதுப்பித்துச்சுட்டு போக போகிறேன். வேறு மனுஷியாய் போகணும்னு நான் இந்த நாளில் வந்திருக்கிறேன். கர்த்தர் எனக்கு வேறு இருதயத்தை கொடுக்கணும், வேறு மனுஷியாய் கர்த்தர் என்னை இந்த இடத்துலேருந்து கொண்டு போகணும்னு சொல்லிட்டு நான் ஆண்டவர்கிட்ட கேட்டு வந்திருக்கிறேன். கர்த்தர் என்னை அப்படியாக மாற்றுவார்ன்னு சொல்லிட்டு நான் கர்த்தர் என்னை புதிதாக்கணும். இந்த நாளில் நம்ம எல்லாரையும் அப்படியே ஒரு விசை கண்களை மூடி ஒரே நான் சின்ன ஜெபம் செய்துறேன். கர்த்தாவே, இந்த வேளையிலேயும் அப்பா எங்கள் ஒவ்வொருவரையும் அப்பா இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கீங்க. உம்முடைய சித்தம், உம்முடைய நோக்கம் அப்பா. ஓ ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே, ஹல்லேலூயா. புதிதாக்கும் பரிசுத்தரே, புது படைப்பாய் மாற்றுமையா. புதிதாக்கும் பரிசுத்தரே, புது படைப்பாய் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எங்களுக்கு புதிய இருதயத்தை தந்து அப்பா, வரங்களினாலும் வல்லமைகளினாலும் புதிய அபிஷேகத்தினாலும் அப்பா எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தாவே நிரப்பி வேறு மனிதர்களா இந்த இடத்தை விட்டு எங்களை அனுப்பும்படியா இந்த பாதத்தில் தாழ்த்தி அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி கேட்கிறேன் நல்ல வல்ல பிதாவே, ஆமென்.